துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த 2026 எப்படி இருக்க போகுது சார்? துலா ராசியை பொறுத்த வரைக்கும் 9ஆம் இடத்துல அமர்ந்த குரு பகவான் வந்து ஓடி போனவனுக்கு 9ல் குருன்னு சொல்லுவாங்க. இருந்தாலும் அது அந்த துலா ராசிக்கு கடந்த 2026 விபத்து, கண்டங்கள் நிறைய சந்திச்சாங்க. அது அந்த இருந்தாலும் அங்க பாக்யாதிபதி உச்சம் பெறுறாரு. அப்போ என்னன்னா 9ஆம் இடத்துல அவர் உச்சம் பெறுறது மிகப்பெரிய ஒரு பலன் தான். அ முன்னோர்கள் செஞ்ச புண்ணியத்தால உயிர் காப்பாற்றப்பட்டிருக்குன்னு தான் சொல்லணும். ம். ஏன்னா துலா ராசிக்காரங்களுக்கு வந்து அந்த 9ல் அமர்ந்த குரு இருந்தாலும் கூட கடன் பிரச்சனை மட்டும் தீரவே இல்ல. 4ஆம் அதிபதி சுகஸ்தானாதிபதி அவருக்கு துலாத்திலே உச்சமும் ஆகிறாரு. ஸோ இப்போ வரும் காலங்களில் பார்த்தீங்கன்னா, அவர் 10ஆம் இடத்துக்கு குரு கடகத்தில் உச்சம் ஆகும்போது, யாருக்காவது வெளியே இடமாற்றம், தொழில் மாற்றம் யாராவது பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, கண்டிப்பாக இடமாற்றத்தை அக்செப்ட் பண்ணீங்க. ட்ரான்ஸ்ஃபர் எதனா ஆகணும்னா, ட்ரான்ஸ்ஃபர் ஆகிக்கிறது நல்லது. அந்த ட்ரான்ஸ்ஃபர் வந்து அது உங்களுக்கு ஒரு சிறப்பை தான் குடுக்கும். 10ல் அமர்ந்த குரு கண்டிப்பாக ஒரு மாற்றத்தை குடுக்கும். அந்த மாற்றத்தை ஏத்து செயல்படுத்திக்கிறது நல்லது. ஸோ குரு பார்வை சிறப்பு தான் அது 2026. அந்த பார்வை மூலியமா தொழில் முன்னேற்றம், என்னென்னலாம் கடன் பத்திரம் அடமானம் வச்சிருப்பாங்க, வீடு பத்திரம் அடமானத்துல இருந்திருக்கும், கடன் அளவு குறையாம இருந்திருக்கும். ஸோ இது நாள் வரை இந்த கடன் பிரச்சனை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா 2026ல ரெட்யூஸ் ஆயிடும். வாக்குப்பளிதம் ஏற்படும். பேச்சு திறமை, சோஷியல் மீடியால பேச்சு திறமை, ஆங்கரிங் இந்த மாதிரியான இதெல்லாம் சிறப்பா இருக்கும். மறைமுக வருமானங்கள் வரும். ஷேர் மார்க்கெட் மூலமா வருமானம் வரும். வாடகை வருமானம் இது நாள் வரைக்கும் வீடு கட்டி இப்போ பாதியிலே நின்னு போனதெல்லாம் வாடகை வருமானம் வரக்கூடிய காலச்சக்கரமா இருக்கும். ஸ்பௌஸோ அதாவது மனைவியோட தொழில் நிலைமை நல்லா சிறப்பா இருக்கும். பூமியால் இது நாள் வரைக்கும் ஏற்பட்ட விற்காம இருந்த பூமி யோகம் அது வேணுமா விற்று லாபம் கிடைக்கக்கூடிய இருக்கும். பார்ட்னர்ஷிப் மூலிமா இது நாள் வரைக்கும் பங்கு பிரிக்காம வச்சுருப்பாங்க. அது மூலிமா பங்குகள் வரும். நீண்ட காலமா துலா ராசிக்காரங்க வீடு வாங்கணும், வீடு, மனை, வாகனம், கார் வாங்கணும் இதெல்லாம் திட்டம் போட்டு வச்சிருப்பாங்க. இந்த ஆண்டு 2026 அதெல்லாம் கிடைச்சிரும். மறு திருமணத்துக்காக காத்துட்டு இருக்கிறவங்களுக்கு மறு திருமணம் கண்டிப்பா இந்த ஆண்டு துலா ராசிக்காரங்களுக்கு வந்துரும். விவசாயம் நல்லா இருக்கும். கால்நடை அபிவிருத்தி சிறப்பா இருக்கும். ஸோ இந்த ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா, அதே மாரி அ எதிரிகளுடைய தாக்கம் குறைஞ்சிரும். ம். ஸோ அதே மாரி வந்து நோய் தொல்லையிலேருந்து விடுதலை ஆயிடுவாங்க. தாய்மாமன் உறவு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் நல்லா போகும். ஸோ இந்த 2026 செகண்ட் பார்ட் மிகப்பெரிய ஒரு பொற்காலமா இருக்கு. துலா ராசிக்காரங்க ராசியிலே சனீஸ்வர பகவான் உச்சமாகிறதுனால, காவல் தெய்வ வழிபாடு, குலதெய்வ வழிபாட தொடர்ந்து ஒரு ட்ரிப் போயிட்டு வாங்க. திருமணம் வீட்ல சுபகாரியங்கள் கண்டிப்பா நடக்கும்.